அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் உங்கள்கிட்ட பார்க்க போகிறது சங்கக்கோட்டை 2 பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். 1 நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். 1 நாங்கள் என்ன பார்த்துட்டோம் உங்களுக்கு தெரியும். எப்படி உதவி செய்யணும்னு 2 நாங்கள் பார்த்துட்டோம். 3 நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் 4 நிற்கிறோம். அதில் 4 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பெற்றோருக்கான சின்ன அட்வைஸ் தான். பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு நீங்கள் சுற்றி வாழ விடுங்கள். அப்போ தான் அவங்க நரம்பு வந்து நல்லா மெயினாக வேலை செய்யும். நீங்கள் அவங்கள சுற்றி விளையாட விடலாட்டி அது அவங்க பிள்ளைகள் தான் பாதிக்கும். ஏன்னு சொல்கிறீங்களா? அவங்க வீட்டுக்கு வச்சு நீங்கள் அடைக்கிறதுனால அவங்க மூளை வந்து மெயின் வந்து வேலை செய்ய அப்செட் ஆகும். அவங்க வந்து இந்த சைக்கோத்தனத்துக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்துப்பீங்க, எத்தனையோ பேரை கருத்து பெண்களை காணலை, பசங்களை காணலண்டு எத்தனையோ பசங்களை எத்தனையோ பெண்களை கொலையும் கூட பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னா இந்த சைக்கோத்தினம் தான் அவங்களுக்கு காரணம். சகோதரன் நடிக்க வேண்டிய எத்தனையோ நம்ம உறவுகள், எத்தனையோ பேர் அயல்வர்கள் பிள்ளைகள் இந்த இன்றைக்கு இறப்பில் கலக்குறாங்க. எத்தனையோ பேரை ரத்த வெள்ளமாக கலக்குறாங்கன்னு நாங்கள் பார்த்திரோம் தானே. இந்த இந்தியாவில் ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கவனமாக இருங்க. உங்களை பிள்ளைகளை நீங்கள் எப்படி இந்த அயல்வர்களை நீங்கள் எந்த அளவுக்கு பழக விட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிள்ளை ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் அடைச்சி வைக்கிறதுனால உங்கள் பிள்ளைக்கு இந்த சைக்கோத்தனம் உருவாகும். இந்த சைக்கோத்தனம் அவங்க சிலர்கள் வந்து அடக்கி வச்சுப்பாங்க, சிலர்களுக்கு அடக்கி வச்சுக்க முடியாமல் இருக்கும். உங்களுக்கு வழங்க ரிஃப்ரென்ஸன் போக போக ஏன்டா அடைச்சி வச்ச வளர்த்த உண்டோ நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு விடாமல் நீங்கள் அவங்கள கொஞ்சமாக திருத்த பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட் லவ்.